நிச்சயமாக. வணக்கம் பவித்ரா. கல்லூரி மாணவரை கார் ஏற்றி கொலை செய்யப்பட்டதாக பதியப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகரின் பேரனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட மோதலில் சென்னை ஐனாவரம் முத்தம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் நிதின் சாய் என்பவரை கார் ஏற்றி கொலை செய்ததாக திருமங்கலம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகி தனசேகரன் பேரனின் சந்துரு சரணடைந்தார். கைது செய்யப்பட்ட அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஜாமீன் கோரி சந்துரு தாக்கல் செய்த மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சந்துரு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விவேகானந்தன் இறந்தவரின் நண்பர்கள் மனுதாரர் பயணித்த கார் மீது கல் வீசி தாக்குதலில் ஈடுபட்டதால் தற்காப்புக்காக காரை வேகமாக இயக்கிய போது துரதிருஷ்டமாக நிதின் சாய் பயணித்த டூ வீலர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. மனுதாரர் ஓட்டவில்லை. வழக்கில் கைது செய்யப்பட்ட மற்றொருவருக்கு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதாக வாதிட்டார். காவல்துறை தரப்பில் ஆஜரான மாநகர குற்றவியல் வழக்கறிஞர் தேவராஜன் மனுதாரர் அவரது நண்பர்கள் இறந்தவர்கள் சென்ற டூ வீலர் காரில் துரத்தி சென்று மோதியதால் நிதின் சாய் இறந்துள்ளதாகவும் புலன் விசாரணையில் நிலுவையில் உள்ளதால் ஜாமீன் வழங்க கூடாது என ஆட்சேபனை தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மனுதாரர் கல்லூரி மாணவர் என்பதையும் ஏற்கனவே 41 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்பதையும் கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்குவதாக உத்தரவிட்டார். 10,000 ரூபாய்க்கான சொந்த ஜாமீனும் அதே தொகைக்கான இரு நபர் ஜாமீனையும் செலுத்த வேண்டும் எனவும் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை தினமும் காலை 10 மணிக்கு திருமங்கலம் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்றும் தலைமறைவாக கூடாது, சாட்சிகளை கலைக்க கூடாது எனவும் நீதிபதி நிபந்தனைகளை விதித்துள்ளார். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.